விஜய் சேதுபதி உங்களுக்கு. ஸோ ஜென்ரலா ஒவ்வொரு ஹீரோயினும் பாலாஜி பாலாஜி தானே? ஆமா பாலாஜி ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன் உங்களை. ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேன். ரொம்ப வருஷம் ஆச்சு பார்த்து, ரொம்ப வருஷம் இருக்கு நினைக்கிறேன். ஆமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பாலாஜி. தேங்க்யூ. சன் மியூசிக்ல ஹெட்டா இருந்துட்டு இப்போ ராஜ் மியூசிக்ஸ்ல ஹெட் அவர் பார்த்தே பல வருஷம் இருக்குமே, அதான் கேட்டேன். ஆச்சரியமா இருக்கு. 2 வருஷம் லண்டன் போயிட்டு இல்லை, அதனால தான். ஓகே, தேங்க்யூ. லண்டன்ல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஸோ இந்த படத்துல வந்து நீங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஹீரோயின் நித்யா மேனன், 2 பேரும் காம்பினேஷன்ல வந்து ஒரு மறக்க முடியாத விஷயம். ஏன்னா ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும். ஸோ இதில் சொல்லுங்க ஜென்ரலாக என்ன விஷயம்? ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. கீழே கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன், ட்ரெய்லரில் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. 2 பேர் காம்போக்கு அவ்வளோ அழகான ஒரு ஃபீட்பேக் இருக்குது. எப்படி செட்டில்? இல்லை, முதல்ல வந்து இது எழுதப்பட்டதான் சார். முதல்ல என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் ஒன்று. ரெண்டாவது வந்து அது ஒரு பேப்பரில் இருக்கிறத ஒரு ஆக்டர் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் தான் அதில் வந்து சரிங்க. டைரக்டர் சொன்ன மாதிரி, இல்லை என் கூட இருக்க நிறைய பேர் நடிக்கும்போது சொன்ன மாதிரி, இது பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப நிஜமாக இருக்குது. சண்டை போடும்போது சரி, கொஞ்சிக்கும் போதும் சரி, இல்லை ஒருத்தர் மிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அது அந்த பேப்பரில் இருக்கிறத அதோட ஃபீலை எங்கள் டைரக்டர் என்னவா நினச்சி எழுதினாருங்கிறத ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்கும் போது அதுக்கு உயிர் வருதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை ரொம்ப பண்ணக்கூடிய ஜகஜால கில்லாடி வந்து நித்யா மேனன். ஸோ வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்ததில்ல, சந்தோஷம். லண்டன் பிரயாணத்தை பற்றி ஏதாவது புத்தகம் எழுதா வெளியிட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வரேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்துக்கள் பாலாஜி. நித்யா மேனன், உங்களுக்கு கொஸ்டின். ஸோ நீங்கள் தமிழில் படங்கள் ரொம்ப சூஸியாக பண்ணுறதா கேள்விப்பட்டோம். அண்ட் இந்த படம் ஜென்ரலாக நீங்கள் சூஸியாக படங்கள் பண்ணுறீங்க. ஸோ டிரெக்டர் பாண்டியராஜ் கதை சொல்லும்போது உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து கதை, ஃபர்ஸ்ட் எடுத்து கதையா இல்லை விஜய் சேதுபதி பாண்டியராஜ் காம்பினேஷனா, என்ன விஷயம்? இல்லை, 100% கதை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். ஆனால் ஓகே. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு இயக்குநர்களும் கதை சொல்ல வரும்போது ஆரம்பிக்கிற விஷயம் என்ன? இந்த படம் பண்ணவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அடுத்த நேஷனல் அவார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா? எப்படி ஆரம்பிக்கிறாங்க? ஏன்னா ஜென்ரலாக ஒரு ஹீரோயின் கதை சொல்லும்போது உங்களுக்கு மேடம் இல்லை, நான் கதை சொல்லும்போது அவங்க நேஷனல் அவார்டு வாங்கலைங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. முன்னாடி தான். ஸோ இந்த படத்துக்கும் நாங்கள் எதிர்பார்க்கலாம், நேஷனல் அவார்டு எதிர்பார்க்கலாமா? ஏன்னா நீங்கள் செமையாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. அது என் கையில் இல்லையே. சரி, ஒரு